ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று கொடுத்த பார்த்தீங்கன்னா என்ன நம்பர் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேற்று வந்து வின்னிங் வந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுத்தது வந்து 975ன்னு ஏபிசி கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா 75 பார்த்தீங்கன்னா நேற்று வின்னிங்காக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம 2 டிஜிட்டில் 75 கொடுத்துருந்தோம், அதுவும் பாஸ் ஆகிருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டில் நம்ம கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் போர்டில் நம்ம 5 கொடுத்துருந்தோம், 5 சூப்பராக பாஸ் ஆகிருக்குதுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், வீக்லி சார்ட்டை பாருங்கள். வீக்லி சார்ட்டில் சண்டே ரிசல்ட் வந்து 564. அது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 5 பாஸாக இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு பவர் 0 பாஸ் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்த நாள் பாருங்கள், அதே மாதிரியே 0 பாஸ் ஆகுது. அதே மாதிரி 0வும் பாஸ் ஆகுது, 4ம் பாஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி நேற்று வந்து பார்த்திங்கன்னா 5 பாஸ் ஆகிருக்குதுங்க. அதனால் வீக்லி சார்ட்டில் வரக்கூடிய 564 வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அது இருக்கிற நம்பரு கண்டிப்பாக உள்ளே ரிப்பீட் ஆகும். ஆல் போர்டு நம்ம வந்து ஆடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நம்ம பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் என்ன பெண்டிங் பார்த்திங்கன்னா 2 பெண்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7, அதே மாதிரி 9, இது 3 நம்பர்ஸ் மட்டும் தான் நம்ம வந்து பெண்டிங்கில் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 2, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2, 3, அதே மாதிரி 9 பெண்டிங் இருக்குது. அப்போ எப்பயுமே நம்ம டியரை பொறுத்த வரைக்கும் 9, 6, 0 கணக்கில் வச்சுக்கோங்க. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்திங்கன்னா 3 இருக்குது, அதே மாதிரி 9 இருக்குது, 8 இருக்குது. ஓகேங்களா? அப்போ கம்மியான நம்பர்ஸ் 9 பார்த்தீங்கன்னா ஏபிசி 3 போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா 9 நம்பர் தான். 9 நம்பருக்குள்ளே நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இயரில் கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 294ங்கிற நம்பர் வந்திருக்கு. அதனால் 294 கணக்கில் வச்சுங்க. நம்ம அப்போ தான் வந்து எந்த போர்டு நம்பர் உள்ளே வருதுன்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? 294. அதனால் அதேமாதிரி வீக்லி சண்டேயில் வந்த ரிசல்ட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது, 564. ஓகேங்களா? பாருங்கள், இங்கே 4 போன வருஷம் வந்து பாஸ் ஆகிருக்கு, கணக்கில் வச்சுக்கோங்க. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கெஸ்ஸிங் என்ன அப்படின்னா 2, 7. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8, 0. அதனால் வந்து 2 வந்து உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் 2, 7 கொடுத்துருக்கோம். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3, 9. சி போர்டை பொறுத்த 8, 0. ஃப்ரெண்ட்ஸ், 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் ஏபிபிசிஏசி ஆள் கொடுக்குறோம். 38, 90, 98, 30, 83, 0, 9. 2 டிஜிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 23, 79, 28, 70, 78, 20. பொறுத்த வரைக்கும் 29, 73. ஏபிபிசிஏசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல் போர்டெலாம் கொடுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா 14 நம்பர் இருக்குது. அதில் கரெக்டாக நம்ம நீங்கள் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்துட்டு அதில் நான் உங்களுக்கு பிசி போர்டு, ஏபி போர்டை வந்து கரெக்ட் பண்ணி ஆடுங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னா 475, 4க்கு பவர் 9, 7க்கு பவர் 2, 5 பவர் 0. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ். அதே மாதிரி நேரடியாக வரக்கூடிய நம்பர் 4 வந்தால் வந்து என்ன வரும் அப்படின்னா 1 வரும். 7 வந்தால் என்ன வரும் அப்படின்னா 4 வரும். அதே மாதிரி 5 வந்தால் 7 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நேரடி நம்பர்ஸ். இது பவர் 920ங்கிறது பவர், இது வந்து நேரடி நம்பர்ஸ். அதனால் 147ங்கிறது நேரடி நம்பர், இது பவர். இதை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 238, 790, 798, 230. பார்த்தீங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 239, 723. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து 575ன்னு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா போன மந்த் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்த ரிசல்ட்டில் ஏ போர்டு மட்டும் மாறி அப்படியே வந்திருக்கு. அதனால் அந்த ஏ போர்டில் வரக்கூடிய நம்பர்ஸ் வச்சு நம்ம 575ன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? 525. ஓகேங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கெஸ்ஸிங் என்ன 9, 3. சப்போர்ட்டுக்கு என்ன கொடுக்குறோம் அப்படின்னா 2 கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா இது ஆர்மிட்ரா வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்துச்சுன்னா 896. அதே மாதிரி சண்டே ரேஸில் வந்து பார்த்திங்கன்னா 000 வந்திருக்கு. அதனால் வந்து டபுள்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஓகேங்களா? நேற்று மட்டும் வரல. அதனால் டபுள்ஸ் வர்ற நம்பர்ஸை பார்த்துட்டு 0, 6, 4 இதை வந்துருச்சு. மீதி இருக்கிற நம்பர் கண்டிப்பாக இந்த வாரத்தில் உள்ளே பாஸ் ஆகுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டை பார்க்கலாம். மந்த்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இந்த மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், போன வருஷம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 24ஆந்தேதி 99 வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா 99 வந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக இங்கே அப்படியே பாஸ் ஆகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9க்கு 9க்கு ஒரு 4, 100 நம்பருக்கு 4 பார்த்தீங்கன்னா 9 4 4 9 449 நம்பர் உள்ளே வரலாம். அதனால் கொஞ்சம் கணக்கில் பார்த்துக்குங்க. அல்லது 444 கூட வரலாம். 444 கூட வரலாம். ஏன்னா மாதத்தில் ஒரு தாட்டி உள்ளே வரும். இயர் சார்ட்டு பார்க்கலாம். இயர் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 651 வந்திருக்கு. அதனால் அதை கணக்கில் வச்சுக்கோங்க. 651 ஓகேங்களா. ஹார்மோனி ஷோவை பொறுத்த வரைக்கும் ட்ராப் இது பெண்டிங் அப்படின்னா 2 வந்து பார்த்திங்கன்னா 42 நாள் பெண்டிங் இருக்குது, 4 21 நாள் பெண்டிங் இருக்குது, 5 26. அப்போ பார்த்திங்கன்னா சின்ன நம்பர்ஸ் தான் அதிக நாள் பெண்டிங் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 8, அதே மாதிரி 7. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் வந்து பார்த்திங்கன்னா 3 வந்து 40 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 9 32 நாள் பெண்டிங் இருக்குது. அப்போ இன்றைக்கி 9 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. 9 7 3 இதெல்லாம் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வீக்லி சார்ட்டு பார்த்தலாம். வீக்லி சார்ட்டில் பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா சண்டே வந்த ரிசல்ட்டு கன்சிடர் பண்ணுங்கள். வேறு சண்டே வந்த ரிசல்ட்டை பாருங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டே 000, அதுக்கடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா 66, அதே மாதிரி வந்து அதுக்கடுத்த நாள் 44. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா 11 வந்திருக்கு. அதனால் உள்ள இது மறுபடியும் இது வந்து உள்ளே வந்தால் வரலாம். அதனால் ஒன்றை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸ்ஸிங் என்னென்னா 5 2, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 7, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 3. டூ டீச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 89 73 79 83 58 27 பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஆளில் கொடுத்துருக்கோம். ஏபிபிசி ஏசியா வந்து ஆளில் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டூ டீச்சர் பொறுத்த வரைக்கும் 28 57 98 37 59 23. டீச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 52 87 11. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டபுள் 1 வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா டபுள் 1 போகிறோம். பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட் என்ன அப்படின்னா 896, 8க்கு பவர் 3, 9க்கு பவர் 4, 6க்கு பவர் 1. ஓகே, இது வந்து பவர் நம்பர். 8 வந்தால் நேரடியாக வரக்கூடிய நம்பர் 5, 9 வந்தால் 6, 6 வந்தால் 3. ஓகேங்களா. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 589 273 279 583. பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 444 679 119. பார்த்திங்கன்னா 119 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போனோர் வந்ததை வச்சு நம்ம 119 கொடுத்துருக்கோம். அதனால் அப்படியே ஒன்று இறங்கினா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கேஸிங் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா 5 6 சப்போர்ட்டுக்கு 9 கொடுக்குறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 8 மணி ட்ரா பார்க்கலாம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 078 வந்துச்சு. நாம் வந்து என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா 878ன்னு கொடுத்துருந்தோம். பார்த்திங்கன்னா பிசி போர்டு நான் அப்படியே நேற்று பாஸ் ஆகிருக்குங்க, வின் ஆகிருக்கு. அதே மாதிரி நம்ம ஏ போர்டு மட்டும் மிஸ் ஆகிருக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில். நம்ம பிசி போர்டு வந்து நம்ம கெஸ்ஸிங் ட்ரிக்ஸ் வந்துருக்குங்க. அதே மாதிரி ஆல் போர்டில் நம்ம கொடுத்த மாதிரியே ஆல் போர்டில் என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் என்ன கொடுத்துருந்தோம் பார்த்திங்கன்னா நம்ம 7 கொடுத்துருந்தோம். 7ம் பார்த்திங்கன்னா நேற்று கரெக்டாக நம்ம பி போர்டில் கெஸ் பண்ண மாதிரி 7 வந்து பாஸ் ஆகிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதை வச்சு நேற்று கொடுத்தோம் அப்படியே பாஸ் ஆகிடுன்னு பார்த்திங்கன்னா நம்ம போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சார்ட்டில் நம்ம கெஸ் பண்ணியிருந்தோம். அங்கே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள், மந்த்லி சார்ட்டில் போன வருஷம் வந்தது 0 பார்த்திங்கன்னா 069. பார்த்திங்கன்னா இதை உள்ளே வருதுன்னு பார்த்தா அதே மாதிரி அந்த நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துருச்சு. பார்த்திங்கன்னா 019 078 பார்த்திங்கன்னா எப்படி உள்ளே வருதுன்னு பார்த்துக்கணும். நம்ம வந்து இப்போ போன வருஷம் மந்த்லி சார்ட்லேயே கொஞ்சம் கன்செப்ட் பண்ணணும். ஓகேங்களா.
அதே மாதிரி பாருங்கள் 069 அடுத்த நாள் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்ஸில் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா இயர் சார்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன வந்திருக்கு அப்படின்னு போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இயரில் 605 வந்திருக்கு. அதே மாதிரி அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கணும். நம்ம 605ங்கிறத கன்சிடர் பண்ணிக்கணும் இயரில் கேட்டதை. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்ன பெண்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 8 மணி ட்ராவலில் 4 வந்து பார்த்திங்கன்னா 18 நாள் பெண்டிங் இருக்குது, 8 12 நாள் பெண்டிங் இருக்குது, 2 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதே நாள் பெண்டிங் இதுன்னு பார்த்தீங்கன்னா 6 வந்து பார்த்திங்கன்னா 31 நாள் பெண்டிங் இருக்குது. மீதி நம்பர்லாம் பாஸ் ஆகிது. 1 வந்து பாருங்கள் இப்போ 8 நாள் பாஸ் ஆகிருக்கு, 3 9 நாள் பெண்டிங் இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் எதுன்னு பார்த்தா 9 21 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. அதே மாதிரி 2 இருக்குது, அதே மாதிரி 1 இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் கெஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன செய்ய போகிறோம்னா நமக்கு ட்ரிக் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் என்ன கொடுத்தோம் அப்படின்னா 4, அதே மாதிரி 2. பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 9 1ங்க. ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கெஸ்ஸிங் என்னென்னா 69 31 39 61 46 23. பொறுத்த வரைக்கும் 26 43 49 21 29 41. ஃபுட்டேஜை பொறுத்த வரைக்கும் 83 62ங்க. ஏபி பிசி ஏசி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6ல் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நேற்று இந்த ரிசல்ட்டு 078 0க்கு பவர் என்ன அப்படின்னா 5, அதே மாதிரி 7க்கு பவர் 2, 8க்கு பவர் 3. இது வந்து பார்த்திங்கன்னா 523 பவர் வச்சிடக்கூடிய நம்பர். 0 வந்துச்சுன்னா நேரடியாக வரக்கூடிய நம்பர் 7, 7 வந்தால் நேரடியாக வரக்கூடிய நம்பர்ஸ் 4, 8 வந்தால் நேரடியாக வரக்கூடிய நம்பர்ஸ் 5. இதனால் இது 745 கணக்கு வச்சுக்கோங்க. ஏபிசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 469 231 239. பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 461 708. ஏன்னா போன மந்த் ரிசல்ட் வச்சு அப்படி பாக்ஸ் மாதிரி வந்துருந்துச்சு. அதனால் நேற்று ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பாக்ஸ் மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் 708. ஏன்னா போன வருஷம் வந்த மாதிரி இந்த வருஷம் இது வந்தாலும் வரலாம். அதனால் 708 கணக்கில் உள்ளே கொண்டாந்துருக்குங்க. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கேஸிங் என்ன அப்படின்னா 6 4. சப்போர்ட்டுக்கு என்ன கொண்டாடுறோன்னு பார்த்தீங்கன்னா 1 கொண்டாடுறேன். ஓகேங்களா, அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு பவர் அல்லது ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. கமெண்ட் பாக்ஸ் வாங்க. அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம்.